பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால glory to God, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்கு உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்த வார்த்தை அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. என அன்பானவர்களே, கல்வாரி சிலுவையினால நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் உட்பட்டவர்களாயிருக்கிறோம். அவருடைய சந்ததியாயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பின்ன ஏன் நாம் இன்றும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை? கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் கல்வாரி சிலுவையினால் கொடுத்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு சில வல்லமைகள் பக்க வழியாய் நுழைந்து நம்மளை தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். என அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை நீ நம்ப வேண்டும். தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் நம்பினான். நான் சொல்றேன், இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நம்புகிற காரியம் உங்களுக்கு தேவனால் அது கொடுக்கப்படும். அது உனக்கு நீதியாய் கொடுக்கப்படும். glory to God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24 வசனங்கள் வர அவன் சொல்லுகிறான், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்ல. அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய நடக்கை உங்களுக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரியும். நான் சபையை துன்பப்படுத்தினவன். யூத மார்க்கத்தில் நான் தேறினவன். என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படிப்பட்டவனை என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்ன செய்தாரா? தேவன் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்தான். glory to God. இப்போ கிருபையினாலே அழைத்ததுனால இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமிசத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாம தேவனுடைய அழைப்பிற்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. இப்ப ஜனங்கள்லாம் அவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? முன்னே
இவன் துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தானே, தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது இவன் பிரசங்கிக்கிறான். நல்ல கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவன் என்ன செய்தான்? அழிக்க தேடினவன் இப்ப அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறான். அவர்கள் எல்லாரும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். 24வது வசனம் சொல்லுகிறது, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்க விசுவாசம் தேவன் மேல் இருக்கட்டும். உங்கள் சார்ந்தவர்கள் இவன் தேவனை நம்பியிருக்கிறான் என்று சொல்லட்டும். உங்கள் நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்படும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவ நாம மகிமைக்காக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். எங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் இந்த பூமியில மகிமைப்படட்டும். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்திற்கு எங்களை உட்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.